ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் கட்சியில தினகரனுக்கு ரொம்ப முக்கியமான ஆதரவாளராக இருந்த செந்தில் பாலாஜியை திமுகவினர் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் தினகரனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ இது குறித்து தினகரன் நெல்லையில செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவானது என்கிட்ட இருக்க செந்தில் பாலாஜியை இழுத்துட்டா என் கட்சியே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் செந்தில் பாலாஜி திமுகவோட இணைய போறப்ப ஸ்டாலின் அதை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாவே நடத்தியிருக்காங்க. ஸ்டாலின் ரொம்ப சின்ன பிரதனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல டெபாசிட்டே இழந்துட்டாங்க. ஸோ அதற்காண்டி எதனா பண்ணணும்னு என் கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காண்டி செந்தில் பாலாஜியை அவங்க கட்சிக்கு இழுத்துருக்காங்க. ஸோ திருவாரூர்ல ஸ்டாலினுக்கு ஒரு அடி கொடுத்தா எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர்ல நடக்க போற இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக தினகரன் வேட்பாளரை களமிறக்கி அங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றா அது ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியா இருக்கும். திமுகவோட வளர்ச்சிக்கும் ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஸோ கண்டிப்பா தினகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் தொகுதியில நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தினகரன் இவ்வளவு வெளிப்படையா திமுகவை பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ விமர்சனம் பண்ணதில்லை. ஆனா கடந்த சில நாட்களாகவே ஸ்டாலினை பத்தி தினகரன் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. திமுக மத்தியில மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.